2026 முதல் வாரம் வேலூரில் காட்பாடி மற்றும் குடியாத்தம் ஆகிய 2 ஊர்களில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் பரிசை வென்ற சக்தி பிரதர்ஸ் அணிக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் முதன்மை அணி என்றால் அது சக்தி பிரதர்ஸ் தான் என்பதை இந்த வருடமும் நிரூபித்து உள்ளது. சக்தி பிரதர்ஸ் அணிக்கு ரசிகர் பட்டாளம் என்பது சமூக வலைதளம் மற்றும் மைதானங்களில் பிற அணிகளை காட்டிலும் நிச்சயம் குறைவுதான். ஏனெனில் அவர்களிடம் சின்ன குறைகள் உண்டு. களத்தில் ஆக்ரோஷமாவது, சில போட்டிகளில் தோல்வியடையும் போது கடைசியில் கைகுலுக்காமல் விடை பெறுவது. ஆனால் இப்போது அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பலம் என்றால் நிறைய கூறலாம். அதில் முக்கியமானது அணியில் சிறந்த நட்சத்திர வீராங்கனைகள் இருப்பாங்க. ஆனால் அந்த நட்சத்திர வீராங்கனையை மட்டுமே நம்பி அணி இருக்காது. மற்ற அணிகளை விட சிறப்பான அணி என்று இந்த ஒரு விஷயத்தில் நிச்சயம் கூறலாம். ஒரு உதாரணம், 2025 துவக்கத்தில் சௌந்தர்யாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டு 6 மாத காலம் விளையாட முடியாத சூழ்நிலை. சௌந்தர்யா கார்னர் மற்றும் மெயின் ரைடராக அணியில் மெயின் வீராங்கனையாக இருந்த தருணம். ஆனால் அதற்காக ஒரு மைதானத்தில் கூட சக்தி பிரதர்ஸ் அணி விளையாட வராமல் இருந்ததே இல்லை. அதன் பிறகு அடுத்த முக்கிய வீராங்கனை சத்யாவுக்கும் காயம். அதன் பிறகு இனி ஓரிரு மாதம் விளையாட வரமாட்டாங்க என்று நினைத்தபோது அதன் பிறகும் அதை எதை பற்றியும் கவலைப்படாது, எப்போதும் போல வெற்றி தோல்வி பற்றி எந்த கவலையும் படாமல் எப்போதும் போல அனைத்து களங்களிலும் கலந்து கொண்டு விளையாடினாங்க. அந்த தருணத்தில் சௌந்தர்யா இல்லாத இடத்தில் உருவாகிய வீராங்கனைதான் பிரியா. மன்னன் அதே கார்னர் தடுப்பாட்டம் மற்றும் ரெய்டுகளில் சிறப்பாக ஆடி தமிழக அணிக்கு தொடர்ச்சியாக 3 முறை விளையாண்டார். இதுதான் சக்தி பிரதர்ஸ் வெற்றி, அந்த அணியின் பயிற்சியாளர் வெற்றியும் கூட. ஒரு சிறந்த வீராங்கனைக்காக எப்போதும் காத்திருக்காமல் என்னால் அடுத்தடுத்த வீராங்கனைகளை உருவாக்க முடியும் என்பதில் உறுதியாக இருப்பார் சக்தி பிரதர்ஸ் பயிற்சியாளர். அவர் மீது சின்ன விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்தால் தமிழ்நாட்டின் சிறந்த பயிற்சியாளர் மற்றும் சிறந்த அணி சக்தி பிரதர்ஸ் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் எவருக்கும் இருக்க முடியாது. 2026 மிகுந்த கவனத்தோடு காயம் ஏதும் ஏற்படாமல் தமிழ்நாட்டில் நம்பர் 1 அணி என்பதை தாண்டி தமிழ்நாட்டு அணிக்காக தங்கம் பெறுவதில் உங்கள் பங்கு நிச்சயம் இருக்க வேண்டும். சௌந்தர்யா இந்திய அணிக்கான தேர்வுகளில் இடம்பெற வாழ்த்துக்கள்.